இனிய உறவுகளே, அன்பு உறவுகளே, இனிய வணக்கங்கள். அருமையான உறவுகளே, பாசங்களே, இந்த ஹைதராபாத் சுற்றுப்பயணம் பொறுத்த பொருள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரே வீட்டில் இப்போ தாத்தா நான் இருக்கேன், என் பேரும் இருக்கான். ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி செகந்திராபாத் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா பழமையும் புதுமையும் கலந்த மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய 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 120 மாடி உள்ள அடுக்கு மாடிகள், ஒரு பக்கம் பக்கம் பழமையான ஒரு கட்டிடங்கள். ரெண்டுமே அழகு, இதுவும் அழகு அதுவும் அழகு. இன்றைய இருக்கக்கூடிய கலாச்சாரத்துல கம்ப்யூட்டர் யுகத்துல தகுந்த மாதிரி இங்க இந்த செகந்திராபாத் வளர்ந்துருக்கு. ஹைதராபாத் பழைய ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பழைய கட்டிடங்கள் இன்னும் கூட இருக்கு, மறுக்கவே முடியாது. ஹைதராபாத்ல ஒரு கட்டிடம், அதை சொல்லாம என்னால் இருக்க முடியாது. ஒரு பேலஸ், முகலாயருடைய ஆட்சியில அவங்களை ஆண்ட போது அவங்க பயன்படுத்திய ஒரு பேலஸ் இன்னும் இருக்கு. எடுத்துட்டு போக முடியல, அதனால விட்டு போயிருக்காங்க. அவங்களோட பயன்படுத்திய வாலு, வீச்சு, மற்ற வீச்சறிவாலு, மற்ற அவங்களோட ஆயுதங்கள் முழுக்க இருக்கு. இந்த பேலஸை பார்த்தா சத்தியமா சொல்றேங்க, நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. முன்னாடியும் ஒரு நீர்நிலை, பெரிய நீர்நிலை, பின்னாடியும் கட்டிடத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய நீர்நிலை, அவ்வளோ அழகு பசுமையா. இப்படித்தான் அதை பராமரிச்சாங்கன்னு தெரியல. எவ்வளோ ஆட்கள் வேலை செஞ்சிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பார்க்குறேன். இந்த முகலாய பேரரசர்கள் நம்ம இந்தியாவில் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ ரசிச்சிருக்காங்க. அந்த அவங்களுக்கு அடிமையாத்தான் நம்ம ஆட்கள் வேலை செஞ்சிருப்பாங்கன்றது என்னுடைய எண்ணம். ஆனால் சரி, ஓகே, அது நடந்த முடிந்த கதை, நடக்கும் பிரச்சனைக்கு வாருங்கன்ற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ் அவ்வளோ அழகு. அது பார்த்தீங்கன்னா அந்த வாழ்ந்த வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய அந்த அருமையான அந்த பேலஸ், அந்த ஆபரணங்கள், குதிரை வண்டிகள், அந்த எல்லாமே, கத்தி கபடா எல்லாமே இருக்குங்க. அவ்வளவு அழகான அந்த அருமையான பேலஸை நீங்க கட்டாயம் ரசிக்கணும். நீங்க ஹைதராபாத் வந்தால் வரணும், வாங்க. சூப்பர் பிரியாணி இருக்கு, சரி வெஜிடேரியன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு இருக்குங்க, உணவும் இருக்கு, அருமையான உறவுகளும் இருக்கு, அருமையான ஒரு பழமையும் இருக்கு, புதுமையும் இருக்கு, பிரமாதமா இருக்கு. ரசிக்கலாம், ருசிக்கலாம், வாருங்கள் ஹைதராபாத்துக்கு. இப்ப அந்த நான் பார்த்த அந்த பேலஸை நீங்க பார்க்க வேண்டாமா? நான் பார்த்த விஷயங்கள், என் கண்ணால் கண்டு ரசித்த விஷயங்கள் எல்லாம் நீங்களும் பார்க்கறது என்னோட ஆசை. இந்த வயசானவனுக்கு அதை விட பெருசு ஆசை என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல என்னுடைய பேரன் எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு இந்த வீடியோ, இந்த ஸ்டிக்கு, அதை பயன்படுத்த நான் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஆமாங்க, இதை விட சந்தோஷம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த உலகத்துல? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சிங்கிறது நமக்கு உள்ள இருக்கிறது, வெளியில இருந்து எதுவும் வர்றது கிடையாதுங்க. வெளியில இருந்து எதுவும் கிடைக்குதுன்னா அது பொய், அது தற்காலிகமானது. உள்ளுக்குள்ளார கிளம்பக்கூடிய மகிழ்ச்சி, அந்த கிளர்ச்சி, அந்த உணர்வுகள், இப்போ இந்த பில்டிங் உள்ளார போறோம் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நாமளே ஒரு பெரிய முகலாய வீரனா மாதிரி, நமக்குள்ளார ஒரு பெரிய வீர சக்தி ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது உணர்ச்சி தான், போலி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு புரிகிறது. நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் தெரிந்து கொண்டு எனக்கு சொல்லுங்களேன் கமெண்ட்ஸ்ல. ஓகேவா? நன்றி, வணக்கம். அதுலேயும் 120 தானே இருக்குது, அவன் இதை வந்து 220ன்னு சொல்லி நம்மளுக்கு 150.
ராஜா பீரங்கி பார்த்தீங்களா? பீரங்கி எப்படி பராமரிக்கிறாங்க பாருங்க. அந்த கட்டிடத்தை அவர்கள் பராமரிக்கக்கூடிய அழகு இருக்குது பாருங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு கட்டிடம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அந்த கட்டிடம் வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்டிடம்ன்றது மறுக்க முடியாது. அதை பராமரிக்கிறார்கள் அவர்கள். அத்தனை அவ்வளோ பெரிய கார்டன், அந்த கார்டனை அவ்வளோ சீர்படுத்துகிறாங்க. இதுலேயே சிதிலமாக இருக்கக்கூடிய இடங்களை அவர்கள் சரிப்படுத்துகிறார்கள். பராமரிப்பது என்பது ஒரு கலை. அது நம்ம தமிழர்களுக்கு, நம்மளுடைய இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இல்லையா? முகலாய மன்னர்கள் ஆண்ட அந்த அருமையான அரண்மனையை இன்று வரை பாதுகாத்து நமக்கு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய அவர்களுக்கு நமக்கு மனதார நம் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். நிச்சயமாக அது தேவை தானே, அது அவசியம் தானே. கொஞ்சம் பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கண்காட்சியாக வச்சு கட்டணம் வசூலிக்கிறாங்க, வேறு விஷயம். ராமராஜ் அது ஸ்டுடியோவில் கூட வந்து பெரிய ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க, அது விட்டுருங்க. ஆனால் அதை வச்சிருக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய அழகு, அந்த சிறப்பு மிகச்சிறப்பு. நம்ம 3 பெட்ரூம் உள்ள ஒரு ரூமையே சரியாக பராமரிக்க முடியல. அது ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக கிடக்குது. ஒரு 3 பெட்ரூம் உள்ள சமாச்சாரமே இப்படி. ஆனால் அங்கே எத்தனை ஏக்கரா அந்த பேலஸ், எத்தனை ஏக்கரா தெரியலைங்க. அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய இடத்தை அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாறு சொல்கிறது. நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பராமரிப்பிற்கான வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.